ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வீட்டில் இருக்கிற சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான லட்டு தான் பண்ண போகிறேன். சத்து மாவு பாருங்கள், வீட்டில் அரைச்ச சத்து மாவு இது. இதில் நிறைய ஏலக்காய், பாதாம், முந்திரி எல்லாமே நான் நிறைய தானியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அது எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை 3/4 கப் எடுத்திருக்கேன். அரை கப் தேங்காய் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நெய் 3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி முதலே சத்து மாவில் போட்டு தான் அரைச்சிருக்கேன். நான் லைட்டாக போட்டுக்கிறேன் பாருங்கள். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நெய் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 கப்பு மாவு தான் எடுக்கிறேன் சத்து மாவு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். நீங்கள் நான் இவ்வளோ நெய் போடுறேன். உங்களுக்கு இன்னும் அந்த நெய் டேஸ்ட்டு அதிகமாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பாருங்கள் வீவர்ஸ், நெய் சூடாயிடுச்சு. நான் சத்து மாவு 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டு கிளறிக்கோங்க. நான் ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம சூடான நெய்யில் சத்து மாவு போடும்போது கருகி போயிடும். அதனால ரொம்ப ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா நெய்யெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாவில் நல்லா கிளறிட்டு ஸ்லோ ஃபயர்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. கட்டியில் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டு ஸ்பூன்லேயே அப்படியே கிளறிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு மாவு நல்லா வறுபட்டுருக்கு. ஏற்கனவே வறுத்த சத்து மாவு தான் இது, வறுத்து அரைச்சது. பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த நெய்யில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அந்த வறுபடுற வாசனை வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க ஸ்லோ ஃபயர்லேயே. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கிளறி விடலாம். இது கிளறி விடும்போது கொஞ்சமாக இலகலாக வரும். இதுக்குள்ள ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சுகர் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் தான் ஏலக்காய் பொடி இருக்கும். நம்ம ஏற்கனவே சத்து மாவுலேயும் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம லட்டுங்கிறதால நல்ல வாசனையாக இருக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லாவே கிளறி விட்டுறேன். பாருங்கள், லம்ஸெல்லாம் இருந்துன்னா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு அரை கப்பு தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் பாதி அளவுக்கு நீங்கள் இந்த மாவில் போட்டுக்கோங்க. மீதி அளவு நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் கூட உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை. பாருங்கள், நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பால் ஒரு 1/4 கப் பால், அப்படி இல்லைன்னா தண்ணி. பாருங்கள், நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் அந்த நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் வரணும் இல்லையா, அதுக்காக. நீங்கள் உங்களுக்கு பால் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு
1/4 டம்ளர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா சூடு ஏறட்டும். நல்லா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் கிளறிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே நான் கிளறிட்டேன். பாருங்கள், நல்லாவே வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இறக்கிட்டு நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கலாம் லட்டுவாக. இதுக்கு நான் மேலே வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சின்ன சின்ன பால்ஸாக லட்டு மாதிரி பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு மேலே வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா கூட இதில் வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். நம்ம பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுலேயே இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. பாருங்கள், நான் எல்லாமே பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி கூட மேலே போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இது ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப சத்தாக சாப்பிட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.